இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வேடன் உன் வயித்துல இருக்கிற குழந்தைய அழிக்க துடிச்சுக்கிட்டு இருக்கான். குழந்தை பிறந்த 6வது நாளே அவன் அதை அழிச்சிட்டான். நிரந்தரமா புத்துயிர் பெறுவான். அப்படி ஒண்ணு மட்டும் நடந்துருச்சுன்னா அவனுக்கு நான் கொடுத்த சாபங்கள் எல்லாமே மறைஞ்சிடும். இருட்டுல இருக்கிற வேடன் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருவான். அது மட்டும் இல்ல, அவன் வெளிச்சத்துக்கு வந்துட்டான் இந்த உலகத்தையே அழிச்சிருவான். ஐயோ, என்ன சொல்றீங்க? அவனுக்கு இம்மா பெரிய சக்திக்குதா? நீதான் அந்த வேட ரகசிய புத்தகத்தை படிச்சிருக்கியே. அவன் ஒரு அரக்கன். அப்போ அவன் வெளிச்சத்துக்கு வராம இருக்க என்ன பண்ணும்? அத நீதான் ராணி தடுத்து நிறுத்தணும். அம்மா சக்தி படிச்சவன எப்படி என்னால தடுத்து நிறுத்த முடியும்? மந்திரவாள். ஐயோ, எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன். வேடனோட மந்திரவாள் இப்போ உன்கிட்ட தானே இருக்க. அந்த வாளை நீ எடுத்துக்கிட்ட அரண்மனை இருக்கிற உலகத்துக்கு போகணும்னு நீ ஆணை போட்டனா அந்த மந்திரவாள் உன்னை வேடன் இருக்கிற அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிடும். பனி மண்டலத்துல நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்க வேடனை நீ வெளியே கொண்டு வரணும்னா அந்த மந்திரவாளை வச்சு அந்த பனி மண்டலத்தை நீ உடைக்கணும். அந்த மந்திரவாளால மட்டும்தான் அந்த பனி மண்டலத்தை ஒன்னும் இல்லாம அழிக்க முடியும். அப்படி நடக்கும்போது வேடனும் அவன் கூட இருக்கிறவங்களும் அதுக்குள்ள இருந்து வெளியே வருவாங்க. ஐயோ, என்னக்கா சொல்றீங்க? வேடனா வெளியே வராம தடுக்கணும்னு சொல்றீங்க? அவன் அங்க ஐஸ் மாதிரி உறைஞ்சு போய் தானே கிடக்குறான். அவன் வெளியே வந்துடக்கூடாதுன்னு தானே நீங்க காவலுக்கு இருந்தீங்க. இப்போ பொம்மி அக்கா அங்க காவலுக்கு இருக்காங்க. அப்படி இருக்க சொல்ல ரகசிய அறைக்குள்ள வச்சுக்கிற மந்திரவாளை எத்துக்குன்னு நான் இன்னத்துக்கோசரம் அந்த பனி மண்டலத்தை உடச்சு அவனை வெளியே கொண்டாடணும். ராணி, அவனை யார் காப்பாத்துறாங்களோ அவங்க என்ன கேட்டாலும் வேடன் செய்வான். அது மட்டும் இல்ல, பனி மண்டலத்துல இருந்து வெளியே வந்தா மட்டும்தான் பார்த்திபனை நான் திரும்ப கொண்டு வர முடியும். 1000 வருஷத்துக்கு முன்னால இருந்து மீண்டும் வெளிவந்த பார்த்திபனோட ஆத்மாவை அந்த வேடன் எரிச்சு அழிச்சிட்டான். இப்போதைக்கு பார்த்திபனை நம்மளால மறுபடியும் கொண்டு வர முடியாது. அதனால உன் புருஷனா இருக்கிற சித்தார்த்து தான் பார்த்திபனோட அவதாரம். அதான் சித்தார்த்துக்குள்ள இருக்கிற பார்த்திபனை வெளியே கொண்டு வந்துட்டா போதும். அவன் மூலமாவே வேடனை அழிச்சிடலாம்.